ஏகலைவன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னன்னா, ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் வந்து ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஆஃப் அண்ட் ஆனது செயல்பாடுகள் தான் நடந்துக்கிருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்களை குறி வைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் தமிழகத்தில் திடீரென்று ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு. அது எங்கேன்னா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் கலந்துரையாடல் பண்ணாரு. ஒரு 2000 மாணவர்களுக்கு மேலே வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க. இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டெல்லா மேரிஸ்ல பேசிட்டு போயிட்டாரு. ஆனா, இப்ப காங்கிரஸ்ல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா, பட்டுக்கோட்டை கே. மகேந்திரன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னடா திடீர்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தீவிர விசாரணை போடும்போது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ராகுல் காந்தி வந்து இங்க பேசினாரு, கலந்துரையாடல் பண்ணார்ல. ஆனா இவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த காலேஜ் நிர்வாகத்திட்ட மட்டும்தான் வந்து அனுமதி வாங்கியிருக்காரு. அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல இங்க கமிஷனர் ஆஃபீஸ்லயோ இதெல்லாம் தாண்டி ஒரு தேர்தல் ஆணையத்திலேயோ இந்த மாதிரியான எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. இதுல முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலோட தேதி அறிவிச்சாச்சு. அதற்கப்புறம் அதோட வேலைகள் போயிருக்கும் நிலையில ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில மாணவர்களை சந்தித்தது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் உண்டாயிருக்கு. அதற்காகவே அதை ஒருங்கிணைத்த பட்டுக்கோட்டை கே. மகேந்திரன் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் பரபரப்பா பேசப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சியில இது கொஞ்சம் ஒரு வழக்கு ஏமாற்றமா தான் இருக்கு. என்னடா இது நம்ம இப்படி பண்ணும்போதே பிஜேபி, அதிமுக அரசு இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், யார் இந்த பட்டுக்கோட்டை கே. மகேந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ்ல அகில இந்திய அளவுல தமிழகத்துல முக்கியமா இளைஞர் அணியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க கூட அதுல இருந்து வந்திருக்காரு. 2011 பேராவூரின்ல போட்டிட்டு இருக்காரு. அந்த வகையில பார்த்தோம்னா அருண் பாண்டியனுக்கு ஆப்போனண்டா போட்டிட்ட இவரு அதை விட தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2016 இவர் தேர்தலில் நிக்க வச்சிருக்காங்க. இவர் சொந்த ஊரான பட்டுக்கோட்டையிலே. பட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போதே திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதை தாண்டி இவர் வந்து அங்கே நிறுத்த வச்சது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அதுலயும் தோல்வியை தான் பெற்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவ்வளவு தோல்விகளை பெற்ற ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு இணக்கமான ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கிறது இப்போதைக்கு வரைக்கும் தெரிய வருது. இதனாலேயே வந்து அவருக்கும் அவர் சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப கோபமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தாலும், மொத்தத்துல ராகுல் காந்தி பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்காரு இளைஞர்களுக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்ல எல்லாரும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழகத்துல முன் அறிவிப்பும் இன்றி எந்த ஒரு அனுமதியும் இன்றி இந்த மாதிரியான கலந்துரையாடல் பண்ணது ரொம்ப எதிர்ப்புக்குரியது என்று வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு எந்த மாதிரியான பதில்களை வழக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னா நம்ம ஏகலைவன் சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க.